Glory to God. நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவித்து நம் போகும் வழிகளெல்லாம் நமக்கு பலனை தந்து நிற்க செய்கிற அவருடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, இந்நாளிலேயும் நமக்கு தேவைப்படுகிற நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்காக தேவையா இருக்கிற ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே பேச போகிற இந்த வார்த்தைகளினால நமக்கு பலனை தருவாராக. அல்லேலூயா. நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனத்திலே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில, அதாவது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழும் பொழுது நடக்கக்கூடிய அநேக பிரச்சனைகள் மத்தியிலேயும் நாம் பலம் உள்ளவர்களை போல நிற்பதற்கு அவருக்குள் நாம் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் அநேக காரியங்களை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் இல்லையா? பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான சூழ்நிலைகள் நம் மத்தியில இருக்கிறது. ஆகிலும் அந்த இடங்களில் கூட தேவனை நாம் பற்றுகிற அந்த சந்தோஷத்தினாலே, தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற இந்த சந்தோஷத்தினாலே எல்லாவற்றையும் தாண்டி வருவதற்கு கர்த்தர் நமக்கு மிகுந்த கிருபை அளிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பேதுருவை நம்ம பார்க்கும்போது அந்த கடலுக்கு மேல நடக்கணும்னு உடனே அவர் நடந்து வருகிறதை பார்க்கிறோம். கர்த்தரையே நோக்கி கொண்டு இருக்கிற வரைக்கும் அவர் அந்த தண்ணீரில மூழ்கவில்லை. எப்பொழுது சுத்தி இருக்கிற காற்றையும் அந்த தண்ணீர் அலைகளையும் பார்த்தாரோ அப்பொழுது அவருக்கு அது ஒரு நடுக்கத்தை கொடுக்கிறது. அவர் தண்ணீருக்குள்ள அமிழ்ந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக அலைகள் அடிக்கலாம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது கன்மலையின் மீது கட்டப்பட்ட அந்த வீடு, அதுல மழை வருது, தண்ணீர் பொங்குது. ஆனாலும் கிறிஸ்துவாகிய பாறைக்கு மீது அவர் சொன்ன வார்த்தைகளின் மீது அஸ்திபாரம் போடப்பட்ட அந்த வீடு அசையாமல், குலுங்காமல், மூழ்கி போகாமல் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். இதே போலதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் நமக்கு பலன் தேவைப்படுகிறது. எல்லாருக்கும் நடக்கிறது போல எல்லா பிரச்சனைகளும் நம்மிடத்திலையும் இருக்கிறது. பிரச்சனை இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது எனக்கு அன்பான தேவஜனமே. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? நமக்கு பலன் வேண்டும், நிற்பதற்கான பலன் வேண்டும், அதை தாண்டி வருவதற்கான பலன் வேண்டும். அதற்காக என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நமக்கு பலன் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல கூட நம்ம பார்க்கும் பொழுது பவுல் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அதாவது ஒரு மனிதன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டுமானால் அவர் அந்த அனுபவத்தின் வழியாக அல்லது அவர் செய்த காரியமாயிருந்தாதான் அவர் பிறனுக்கு அது ஒரு நல்ல உபதேசமாக சொல்ல முடியும். அநேகர் அப்படிதான். நீங்க பாத்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இருந்தாருன்னு எல்லாம் நம்ம பார்க்கும்போது, சிறைச்சாலையில இருக்கும் பொழுதும் ஒரு கட்டுக்குள்ள இருக்கும் பொழுது கூட அவர் கர்த்தரை பாடி துதித்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது மூலமாக அவருடைய வாழ்க்கையில அவருக்கு பலன் கிடைத்தது, கிறிஸ்துவுக்காக நிற்பதற்கு பலன் கிடைத்தது. பலவிதமான நிந்தனைகள், பலவிதமான போராட்டங்கள், 40க்கு 1 குறைய எத்தனையோ முறை அடி வாங்கினார். இதன் மத்தியிலேயே இன்னும் நான் கிறிஸ்துவுக்காக ஓடுவேன் என்று சொல்ல வேண்டுமானால் அவர் எந்த அளவுக்கு கர்த்தரிடத்திலிருந்து அந்த மகிழ்ச்சியை பெற்றிருப்பார் அல்லது கர்த்தரிடத்திலிருந்து அந்த பலனை பெற்றிருப்பார். கர்த்தருடைய சமூகத்துல தங்கி இருக்கிறது அவருக்கு எவ்வளவு நலமாய் இருந்திருந்தால் அவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியும் என்று நம்ம யோசிக்க வேண்டும். அதே போலதான் பழைய ஏற்பாடுல கூட நம்ம பார்க்கும் பொழுது தாவீது ராஜா எப்பொழுதும் கர்த்தரை பாடி துதித்து அவரோடு கூட ஒன்றித்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில அவர் இருந்ததை நாம் பார்க்கிறோம். நாமும் அப்படி இருந்தால்தான், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தா எந்த சூழ்நிலையும் தாண்டி வர நமக்கு கர்த்தர் பலன் தருவார். எனக்கு அன்பானவர்களை, இது என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் அனுபவித்து வருகிற ஒரு காரியமா இருக்கிறதுனாலதான் இதை தைரியமாய் சொல்லுகிறேன். நீங்க பாத்தீங்கன்னா தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை பாருங்க. ஒன்றின் பின் ஒன்றாக எத்தனையோ காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு முறை சிங்கோன்றார், ஒரு முறை கரடி, கோலியாத்து, பிலிஸ்தியர்கள் மற்றும் தேசத்துல இருக்கிற ஜனங்கள், சவுல், அப்சாலோம், சேபா, இவங்க எல்லாம்
எப்பொழுதுமே தாவீது ராஜாவை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எப்ப பாரு இந்த சவுல் ராஜா அவரை கொல்லுவதற்காக வகை தேடி கொண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். சொந்த மகனாகிய அப்சாலோம் தன் தகப்பனை கொன்று போட வேண்டும் என்று ஆலோசனை பண்ணி கொண்டு ராஜாவாகுவதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்ததை பார்க்கிறோம். அவருக்கு என்னாலும் ஓட்டம்தான். இந்த ஓட்டத்திலையும் அவர் என்ன சொல்றார் தெரியுமா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருந்தார். கர்த்தரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்களேன், கோலியாத் வந்து நிற்கும் பொழுது எல்லாரும் பயந்து திரும்பி ஓடுகிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, தாவீது தன்னுடைய சகோதரர்களை விசாரிப்பதற்காக, தகப்பன் சொன்னதுனால விசாரிப்பதற்காக வந்து சேருகிறார். அங்க என்ன நடக்கிறது? 23வது வசனத்திலே, அவன் இவர்களோட பேசிக்கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். பாருங்கள், முன் சொன்ன வார்த்தைகள் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேலின் தேவனையும் இஸ்ரவேலர்களையும் அவன் நிந்தித்து கொண்டிருந்தான். எத்தனையோ நாட்கள் இந்த காரியத்தை 40 நாள் அளவும் இதே காரியத்தை செய்து கொண்டிருந்து வந்து சவால் விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் பயந்து போனாங்கன்னு வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. பாருங்கள், 24வது வசனத்திலே, இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். ஏன் அப்படின்னு பார்த்தா, அந்த கோலியாத்தினுடைய அந்த ஹைட், அவனுடைய நீளம், அவனுடைய அகலம் எல்லாவற்றையும் பார்த்து பயந்தவர்களா நிற்கிறாங்க. இத்தனை காலம் கூட இருந்த தேவனை பார்க்க தெரியவில்லை. ஆனாலும் ஒரு மனிதன் தனியாக வந்து நின்று எதிர்த்து நிற்கும் பொழுது அதை பார்த்து பயந்தவர்களாக ஓடி போகிறதை நாம் பார்க்கிறோம். பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 25வது வசனத்திலே, அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? பாருங்க, வந்து நிக்கிறவன பாத்தீங்களா? எப்பா எவ்வளோ பெருசா இருக்கிறான். அப்படிப்பட்ட காரியங்கள் தான் அவர்களுடைய கண்களுக்கு தெரிகிறதே ஒழிய என்னாலும் கூட இருந்த எல்லாரை காட்டிலும் பெரியவராகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய எல்ஷடா என்னும் பேரு கொண்டவராகிய அந்த தேவனை பார்க்க, அல்லது நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா, இவன் என்ன அப்படின்னு சொல்லுவதற்குள்ள தைரியம் இல்லை. ஏன்? அவர்களுக்கு தேவனோடு கூட அந்த உறவு இல்லை. தேவன் இன்னார் என்பதை அறிந்து கொள்ளும் அளவுக்கு ஒரு நல்ல உணர்வுள்ள இருதயம் அவர்களிடத்துல இல்லை. ஆனா தாவீது எப்படி செய்கிறார் என்று பாருங்கள். அப்பொழுது தாவீது தன்னண்டையில நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். பாருங்கள், தாவீது என்னும் இளைஞனுக்கு எப்படிப்பட்ட ஒரு தைரியம் இருக்கிறது என்று பாருங்களேன். ஏன்னா தேவனோடு கூட உள்ள உறவு, தாவீதனுடைய வாழ்க்கையில நடந்த சில காரியங்கள் தாவீதை பலப்படுத்தி வைத்திருக்கிறது. பாருங்கள் எப்படி சொல்லுகிறாருன்னு பாருங்களேன். அந்த பெலிஸ்தன் அங்க வந்து நிற்கிறது அவருக்கு பிரச்சனை இல்லை, வந்து நின்று பெரிய பேச்சு பேசுறது தாவீதுக்கு பிரச்சனை இல்லை. தாவீதனோட சிந்தனை இல்லை, இவனை கொன்னா என்ன கிடைக்கும் அப்படின்றது ஒவ்வொரு பேராக அவர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். 30வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, அவனை விட்டு, ஏற்கனவே ஒருவரிடத்துல கேட்டு விசாரித்து கொண்டிருந்தார், திரும்பவும் அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். இவனை கொல்லுகிறவனுக்கு என்ன செய்யப்படும் என்று திரும்பவும் கேட்கிறத பார்க்கிறோம். திரும்பவும் ஜனங்கள் அதே போல உத்தரவு கொடுக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் முடிச்ச பிற்பாடு தாவீது தைரியமாக நான் இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி, அதாவது ராஜாவினிடத்துல சொல்லுகிறார். சவுலினிடத்துல தாவீது சவுலை நோக்கி, இது நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டிய பாருங்க, ஒரே ஒரு சின்ன இளைஞன் வந்து அத்தனை இஸ்ரவேல் சேனைகளோடும் சொல்லுகிற வார்த்தை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியது இல்லை, உம்முடைய அடியனாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். தாவீதினிடத்துல என்ன இருக்கிறது? ஒரு ஆயுதம் கூட அவரிடத்துல இல்லைன்றதுதான் சொல்லணும். பாருங்க, 34வது வசனத்திலே, தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அப்படின்னா என்ன சொல்ல வராரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நான் அநேக பிரச்சனைகளை என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து
சந்திச்சிருக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, என்னோடு கூட இருந்த தேவன் பெரியவராய் இருக்கிறார். பாருங்கள் 36வது வசனத்துல, அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அப்படி என்றால் தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையில இருந்த அனுபவம் அவருக்கு இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு தோணக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது என்பதுதான். ஏன்? அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றா, அவன் கை வைத்திருக்கிறது சாதாரணமான ஆள் மீது இல்ல, ஜீவனுள்ள தேவனை, அவருடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும், கரெக்ட், நான் தான் சிங்கத்தை கொன்னேன், இந்த கரடியையும் நான் தான் கொன்னேன், ஆனா உண்மை என்ன என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் இன்னும் அதை சற்று விவரிக்கிறது எப்படின்னு பாருங்க. என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். பாருங்க, தாவீதினுடைய நம்பிக்கை எல்லாம் தேவன் மேல் இருக்கிறது. தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக என்றான். பாருங்கள், தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையில நடந்த அனுபவங்கள், அது நிமித்தமாக தாவீது சொல்லுகிற சாட்சி என்ன? ஒரு முறை அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார், அவர் என்னை தப்புவித்தார், ஆதலால் இந்த பெலிஸ்தனும் எனக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உறவு தேவனோடு கூட இருக்கிறது, ஒரு தைரியம் இருக்கிறது. நமக்கு இன்னைக்கு இப்படி இருக்கிறதா? தேவன் பார்த்து கொள்வார். ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்பொழுது, இது இங்க சிங்கம் கரடின்னு எல்லாம் போட்டிருக்கு, ஆனா நம்முடைய வாழ்க்கையில சிங்கத்தை போல கரடியை போல பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை எத்தனையோ முறை, நான் தனியா இருந்த பொழுதிலும், நான் வேலை செய்கிற இடங்களிலும், பலவிதமான காரியங்கள் செய்து கொண்டு இருக்கும் பொழுதும் கர்த்தர் என்னை தப்புவித்திருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருந்ததுனால இந்த காரியத்துல நான் ஜெயித்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவதற்கு நம்முடைய வாயில சாட்சியின் வார்த்தைகள் இருக்கிறதா? எனக்கு அன்பான தேவஜனமே, தாவீதினுடைய வாழ்க்கையில இதுதான் வெற்றியை கொடுத்தது என்று நாம் பார்க்க வேண்டும். அவர் எப்பொழுதும் தேவனோடு கூட மகிழ்ச்சியா இருந்த மனிதனாய் இருந்ததுனாலேயே இந்த பெலிஸ்தனை கொல்லுவதற்கும் கர்த்தர் தாவீதுக்கு பலனை கொடுத்தார், அவர் கொன்றார் என்பதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். சின்ன வயசுல இருந்து இது ஒரு கதையாகவே நம்ம கேட்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சூழ்நிலை தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையில வருகிறது, அது எல்லாரும் மனமடிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 30வது அதிகாரம். அதாவது தாவீது ஒரு யுத்தத்திற்கு போய் திரும்பி தன்னுடைய ஜனங்களோடு கூட திரும்பி வரும்பொழுது அங்க என்ன நடக்கிறது என்று நம்ம பார்க்கும்போது, அவர் வந்த பொழுது தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது, இதோ அது அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலமில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பாருங்கள், தங்கி இருந்த பட்டணத்தை சுட்டரித்திருக்கிறார்கள். மனைவிகள், பிள்ளைகள், குமாரர்கள், குமாரத்திகள் எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டதை பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் சரீரத்துல பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுகிறதை பார்க்கிறோம். தாவீதுக்கும் ஒரு சூழ்நிலை, தாவீதோடு கூட இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் ஒரு சூழல். அப்படி இருக்கும்போது 5வது வசனத்திலே, தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியுமாயிருந்த அபிகாயில் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டான். இப்ப தாவீதினுடைய இழப்பை பாருங்க. மனைவிகளும் கூட இல்லை, குமாரர்களும் குமாரத்திகளும் கூட இல்லை, கூட இருந்த ஜனங்களும் தனக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். பாருங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, தாவீதுக்கு தெரிந்ததெல்லாம் தேவன் அவரிடத்திலிருந்து பலன் அடைய வேண்டும், திடன் பெற வேண்டும் என்பது அவருக்கு அவருடைய வாழ்க்கையில பலவிதமான அனுபவங்கள் மூலமாக அவர் கற்றுக்கொண்ட ஒரு காரியமாய் இருக்கிறது. பாருங்க என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். அவர் கர்த்தரை நோக்கி ஒரு காரியத்தை கேட்கிறார். தாவீது கர்த்தரை நோக்கி 8வது வசனத்துல, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர்,
அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். பாருங்கள், எந்த ஒரு காரியம்னாலும் ஓடி போறது யாரிடத்துல? தேவனிடத்துல ஓடி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஓடி போய் அவரிடத்துல காரியத்தை விசாரிக்கிறார். காரியத்தை விசாரித்த உடனே கர்த்தர் அவருக்கு பதிலை கொடுக்கிறார். அந்த பதிலின் நிமித்தமாக தைரியமாய் நின்று தன்னை தான் கர்த்தருக்குள் திடப்படுத்தி அவர் அந்த காரியத்தை செய்ய போகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் அதை பிடித்து கொண்டாரா என்று பார்க்கும் பொழுது, அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும், தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓடி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறது. அவருடைய சூழல் எப்படி இருந்தது? எல்லாரும் நஷ்டமாய் போனது போல ஒரு சூழ்நிலை. கூட நின்ற ஜனங்களும் எதிராய் திரும்பி நின்ற சூழ்நிலை. அப்படி இருக்கும் பொழுது தாவீது செய்த காரியம் என்ன? தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் என்ற அற்புதமான ஒரு வசனம். இதே போல நாமும் இருக்கிறோமா? நம்முடைய ஆயுதங்கள் எல்லாம் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. பாருங்கள், நாம் மாம்சத்துக்குரியவர்களாய் தான் இருக்கிறோம், நம்ம கிறிஸ்தவங்க. ஆனா நம்முடைய ஆயுதம் மாம்சத்தின்படி உள்ள ஆயுதங்கள் அல்ல. நாம் பேசி ஜெயிக்கிறது இல்ல, நாம் பிரச்சனைகளுக்குள்ள சண்டை போட்டு ஜெயிக்கிறவர்கள் அல்ல. அப்படி நாம் செய்யக்கூடாது. பாருங்கள், பவுல் என்ன சொல்லுகிறார்? எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. பாருங்கள், நம்முடைய போர் ஆயுதங்கள் எப்படி இருக்கிறது? அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு, பலமுள்ள அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. தேவனோடு கூட உள்ள இந்த உறவிலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி நம்ம நடக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது, அவர் நமக்கு சொல்லி தருவார். இன்னதை இப்படி செய்யுங்கள், இப்படி செய்தீங்கன்னா இந்த காரியம் நடக்கும். அதாவது எரிஹோ கோட்டை விழுகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அது பயங்கர ஸ்ட்ராங் ஆன, ரொம்ப திடகார்த்தமான ஒரு கோட்டை. அந்த கோட்டை இடிந்து விழுவதற்கு தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் ஆலோசனை சொல்லுகிறார். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த துதி நீங்க இப்படி செய்யுங்க, 7 நாள் அளவும் இப்படி செய்யுங்கன்றத சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதனுடைய கடைசியில நம்ம பார்க்கும் பொழுது அந்த கோட்டை இடிந்து விழுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல பவுல் இங்க சொல்லுகிறது என்ன? நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தேவ பலனாகிய இந்த ஆயுதத்தினாலே நாம் என்ன செய்கிறோம்? தர்க்கங்களை வெல்லுகிறோம். அடுத்ததாக என்ன? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்குகிறோம். பாருங்கள், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம், சிறைப்படுத்துகிறவர்களாயும் இருக்கிறோம். அப்போ எப்படிப்பட்ட ஒரு தேவ பலன் நம்மிடத்துல இருக்கிறது என்று பாருங்கள். அந்த பலனை நாம் அடைய வேண்டுமானால் கிறிஸ்துவோடு கூட ஒன்றித்திருக்கக்கூடிய, அவருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்மிடத்துல இருந்தா எல்லா தர்க்கங்களையும் எல்லா விதமான மேட்டிமையையும் நாம் நிர்மூலமாக்க முடியும். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய, நமக்கு ஒரு எண்ணம், ஒரு தகாத எண்ணம், எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அது கிறிஸ்துவுக்குள் நாம் கீழ்ப்படிய பண்ண முடியும் என்பது பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 6வது வசனத்திலே, உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த எல்லா போர் ஆயுதங்களும் நம்மிடத்துல இருக்கிறது. உலகம் காண்கிறது போல இப்ப பாத்தீங்கன்னா கோலியாத்து பட்டயத்தோடும் ஈட்டியோடும் தாவீதுக்கு விரோதமா வந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனா தாவீது என்ன செய்தார்? சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி அங்க ஒரு கல்லுனால அந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுதாங்க அந்த தேவனுடைய பலன் என்று நாம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள்ள நம்ம எப்பொழுதும் களி கூறும் பொழுது, அவரிடத்திலேயே நம்ம தங்கி இருக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து நாம் பலனை பெற்றுக் கொள்ளுகிறோம். எந்த
சூழ்நிலையும் தாண்டி வருவதற்கு கர்த்தர் நமக்கு பலத்தை தருவார். தெரியும், பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் வழியாக போகிறவர்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்றது புரியும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அவர் நமக்கு பலனை தருகிறார். இதுல இருந்து விடுதலை பெறுவதற்கு கர்த்தர் நமக்கு பலனை தருகிறார். பவுல் கூட அவருடைய சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டதுனால ஆண்டவரிடத்துல கேட்கிற, இந்த முள் என்னை விட்டு அகலும்படி எனக்கு நீங்க செய்யுங்கன்னு 3 முறை கேட்டேன் என்று சொல்லுகிறார். ஆகிலும் கர்த்தர் சொன்னது என்ன? பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும்படியாக என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முள் கொடுக்கப்பட்ட சூழலிலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 2 கொரிந்தியர் 12:9 அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் சொல்லுவோமா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்மை பலப்படுத்துகிறவர் யார்? கிறிஸ்து. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்ன செய்ய பலம் உண்டு? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை தாங்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு பலனை தருகிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டும் அளவுக்கும் கர்த்தர் எல்லாவற்றையும் சகித்து கொள்ளும்படியாக மிகுந்த கிருபை, மிகுந்த பலனை நமக்கு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். நாமும் அப்படி செய்வோமா? எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவனிடத்துல ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நமக்கு அந்த பலனை தருவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளினால் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்நாளிலேயும் பலவிதமான கஷ்டங்களுக்கு மத்தியில நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று, எது செய்தால் எங்களுக்கு அந்த சூழ்நிலை தாண்டி வருவதற்கான பலன் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்ன அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அதே போல கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுக்கு பலன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்காகவும் நாங்க நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, உமக்குள்ளே நாங்க எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாய் இருக்க, உமக்குள்ளே உள்ள அந்த உறவுல அனுதினமும் பலப்பட கர்த்தாவே எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. தாவீது ராஜா எந்த பிரச்சனை வந்த போதிலும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதத்துல நாங்க பார்க்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு உறவு, அதை காட்டிலும் மேன்மையான ஒரு உறவு ஆண்டவரே, நாங்க உங்களோடு கூட அந்த உறவுக்குள்ள மனமகிழ எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. உம்மிடத்துல பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் குமாரனிடத்தில் வரான் என்று சொன்னபடி அப்பா, நீங்க எங்களை இழுத்து கொள்ளும்ப்பா. உம்முடைய அந்த வல்லமையான கிருபைக்குள்ள, அந்த அன்பிற்குள்ளே ஆண்டவர், அந்த மகிழ்ச்சிக்குள்ளே எங்களை நீங்க இழுத்து கொள்ளும் கர்த்தாவே. உம்மோடு கூட நாங்க அனுதினமும் ஆண்டவரை சந்தோஷமாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் தாண்டி வருவதற்கு எங்களுக்கு பலன் கிடைக்க நாங்க ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இரட்சகரும் மேய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.